இந்த கோவப்பழம் வந்து வத்தெல்லாம் போடுவாங்க தெரியுமா, கோவக்காய் வத்தல். அதோட கொடி இது. இந்த கீரை வந்து வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லது. சரி, அதனால் வந்துச்சு அப்படியே கட்டி விட்டேன், மேலே போயிட்டுருக்கு. அப்படியே. இது அதான் அடுக்கு மல்லி மொட்டு. இப்போ வெயிலுக்கு அதுக்கு சீசனுக்கு நல்லா வைக்கிது. இந்த பாருங்க, நாளைக்கு பூக்க போகுது. எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை. சரி, நான் இதை கற்றுக்கல வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்படியே கட் பண்ணிக்கிறியா? கட் பண்ணிவிட்டு பறிச்சுக்கலாமா? இன்னைக்கு என்ன இது தானே? ஆமாம் மாமா, இன்னைக்கு தான் கொவ்வாக்கீரையும் முருங்கைக்கீரையும் போட்டு கடையல். ஓகே. என்ன பாப்பா, கீரையா? ஆமாம் மாமா, கோவக்கீரையும் முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன் கடையிறதுக்கு. தோட்டத்துக்கு? ஆமாம், கடையத்துக்க கொஞ்சமாக பருப்பு போட்டு கடைஞ்சி மத்தியானம் சாப்பிடலாம். வெயிலுக்கு அவ்வளோ நல்லது. வயிற்றுணும் ஆக்கும். சரி, எல்லா மக்களும் வந்தாங்க. ஆமாம், குரங்கெல்லாம் வந்தோடனே விரட்டி விட்டேன். அதான் காணும். ஆமாம், அப்படியே தோட்டத்தில் வேலை பார்த்துருக்கீங்க. ஆமாம், இப்போலாம் ஊட்டி எடுத்து விட்ருக்கீங்க. ஆமாம், பாருங்க நம்ம முருங்கைக்கீரை அப்படியே எப்படி தோடுது பாருங்க. முருங்கைக்கீரை சொன்னே. ஓகே, லைட் போட்டுருக்கோம். அந்த கோவக்கீரை பெருசாலாமா? ஆமாம், அது வந்து கடையில் அந்த காய் இப்போ நம்ம தாளிச்சு விட்டு அதை போட்டு வேக வச்சுருக்கேன். சரி, இப்போ முருங்கைக்கீரையை அலசி அதில் போட்டு வேக வைக்க போகிறாங்க. கோவக்கீரை போட்டாச்சு, முருங்கைக்கீரையை அலசி போட்டுக்கலாமா? முருங்கைக்கீரை எப்பயுமே முன்னாடியே அலசி வைக்கக்கூடாது, கசப்பேறிடும். அதனால் செய்யும்போது போடும்போது ஒரு அலசி அப்படியே போட்டுடணும். மேக்ஸிமம் அதில் மண் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதனால் அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதில் எல்லாமே போட்டிருக்கேன். உப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஜீரகம் போட்டுலாம் தாளிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம முருங்கைக்கீரை வெந்ததுக்கு அப்புறமே டக்குன்னு எடுத்து கடைஞ்சிடலாம். இது அப்படியே சுண்டை வச்சு சாப்பிடுவாங்க மாமா, தக்காளி போடாமல் பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. செம சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு கடைய போகிறோம். இது நம்ம வீட்டிலே வேற நல்லா துருந்துச்சா, அதனால இன்னைக்கு வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு தாளித்து, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிச்சுட்டு வரமிளகா போட்டு எல்லாம் தாளிச்சாச்சு. நல்லா வதங்கின அப்புறம் கோவாக்கீரையை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அது வேக லேட் ஆகனால ஃபஸ்ட்டு கோவாக்கீரையை போட்டுக்கிட்டு கோவாக்கீரை ஃபஸ்ட்டு அந்த கீரையை போடணும். அதுக்கப்புறம் தான் வந்து முருங்கைக்கீரையை இறக்குற நேரத்துக்கு முருங்கைக்கீரை இந்த பாருங்க வெந்துருச்சு. நல்லா அலசிட்டு போட்டோம்னா இந்த வெந்துடும். அப்புறம் எடுத்து கடைஞ்சிட்டு சாப்பிட்றலாம். அவ்வளோதான் மாமா, வெந்துருச்சு முருங்கைக்கீரையும். இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 கொட்டை புளி போட போகிறேன். இதில் வேறு லெவலில் இருக்குது. மனமாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. 2 கொட்டை புளியே போட்டுப்போம். ஓகே, அவ்வளோதான் மாமா. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்படி இந்த இதுலேயே இது இருக்கட்டும். உனக்கு பிடிச்ச புளி? ஆமாம், பிடிக்காது புளி, கருப்பு புளியே பிடிக்காதுங்க. பழசாயிடுச்சுல்ல, அதனால தான் அப்படி இருக்கு. இப்போ அவ்வளோதான் மாமா. இது ஆறினோடனே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். கையில் கடையிறாவும் கடைஞ்சிக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஓகே, நான் இன்னைக்கு மிக்சியில் தான் அடிக்க போகிறேன். உப்பெல்லாம் போட்டுட்டேன். ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு. இதை வந்து நல்லா கடைஞ்சிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக அப்படி அரிஞ்சு போட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி போட்டு தாளிக்கிறது. எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு இதை போட்டு வதக்கிட்டு அரைச்ச கீரை எடுத்து போட்டு தாளிச்சா ரெடி ஆயிரும். கம்பு மாவு அரைச்சி வச்சிருக்கேன், கம்பும் சோளமும் போட்டு நைட்டு தோசைக்கு. அதாவது காவண்ணா என்ன கம்பு தோசையும் சோளம் கத்திரிக்காய் கடையிலும். ஆமாம், என்ன காலி பண்ணிட்டேன். இந்த மிக்சியில் வச்சுட்டோம்மா. அப்படியா? இந்த அரைச்சிருவோம், கடைஞ்சிட்டு தாளிச்சு விடுவோம். பச்சைலாம் சரி ஆறிச்சது. அதுக்குள்ளே தாளிக்கிறது கடாயம் அதையும் வச்சுட்டு 2 மிளகாய் எடுத்து வச்சுட்டேன். நான் முருங்கைக்கீரையும் சத்து, கோவைக்கீரையும் நல்லது. அதனால் கோவாக்கீரை முருங்கைக்கீரை கடையில் செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறு லெவலில் இருக்குப்பா. ஆமாம், லைக்
பாருங்க மாமா. ஓகே. சூடான சாதம். ஓகே. அப்புறம் கொவ்வாக்கீரையும் முருங்கைக்கீரையும் போட்டு கடையல் சூப்பரா. ஓகே. அடுத்து வல்லாரக்கீரை துவையல், கெட்டி தயிர். இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் இதுதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா சிவா. பாய்.